என் உயிரின் உயிரான கட்டட தொழிலாளர்களுக்கு எனது அன்பு கணக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய மக்கள் உழைக்கும் கட்டுமானம் மற்றும் அமைப்பு சாரா மாநில சங்கத்தின் சார்பாக வரும் மாதத்தில் கடைசி தேதியன்று கட்டட தொழிலாளர்கள் பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரு சிறப்பான ஒரு ஊர்வலம் நடத்துவது என்று முடிவு செய்ய கே செல்லமுத்து ஐயா சங்கத்தின் மாவட்ட தலைவராக என்னை நியமித்துள்ளார்கள். என் பெயர் ஈஸ்வரன். இந்த சங்க அரசாங்கம் மூலியமாக கிடைக்கும் சலுகைகளை நாம் கேட்டு வாங்குவது நம் கடமையாகும். இந்த கடமையை சரியாக பயன்படுத்தி கொள்ளுமாறு ஐயா விளக்கமாக கூறுகின்றனர். அந்த கூட்டத்தின் நோக்கம் கட்டட தொழிலாளர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும். தமிழக அரசாங்கம் அரசு வேலைன்னா கட்டட தொழிலாளிகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கணும். அங்கீகாரம்னாக்க அரசு வேலை கிடைக்க வேண்டும். காரணம், 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டட தொழிலாளர்களுக்கு உருவான இந்த கட்டட தொழிலாளிகளுக்கு இன்று வரை அங்கீகாரம் கிடைக்கவில்லை. அதே போல சமுதாயத்தில் ஒரு நல்ல வரவேற்பும் இல்லை. அதே போல உழைக்கிற இந்த கட்டட தொழிலுக்கு உற்சாகமும் இல்லை. காரணம், நம் தமிழக அரசோ அல்லது நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய அதிகாரிகளோ அல்லது நம்ம தொழிற்சங்கக்காரங்களோ யாருமே உண்மையான கட்டட தொழிலாளர்களுடைய கோரிக்கையை அதிகபட்சமாக இன்னும் முன்வைக்கவில்லை. வேலை கட்டட வேலை பார்த்தீங்கன்னா 1000% அதிகமாகிவிட்டது. அதுக்கான கூலி வேலை செய்யக்கூடிய கூலி ஆட்கள் இல்லை. சித்தாள் பெரிய ஆள், சின்ன சின்ன பசங்களாம் இளைஞர் பசங்க வேலைக்கு வந்தால் தான் அவன் பெரிய கொத்தனாராகி மேஸ்திரி ஆகி ஒரு நல்ல எதிர்காலத்துக்கு போவாங்க. அப்படிப்பட்ட வேலைக்கான ஆட்கள் இல்லை. முன்பெல்லாம் 100% வேலை இருக்கும், பாதிக்கு பாதி தான் ஆளுங்க இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1000% வேலை அதிகமாகிவிட்டது, கூலி வேலை கம்மியாகிவிட்டது, கூலி தொழிலாளி கம்மியாகிவிட்டார்கள். இந்த நிலைமை நீடித்தா வரும் காலங்களில் நம்மளுடைய இந்த கட்டுமான தொழிலுக்கு பெரிய ஒரு சோதனை உருவாகிவிடும். போதா குறைக்கு இங்கே வேலைக்கு ஆள் இல்லைங்கிறதுனால வெளி மாநிலத்திலிருந்து ஆட்களை அழைத்து வந்து அவங்களுக்கு தங்கிறதுக்கு இடம் கொடுத்து, சாப்பிட்றதுக்கு உணவு கொடுத்து, கை நிறையா பணம் கொடுத்து நம்ம நாட்டில் வந்து நமக்கே ஆப்பு வச்சுக்கிற சூழ்நிலை உருவாகுது. இப்போ வெளி மாநிலத்துக்காரங்க வரக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறதுக்கு நமக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை. ஆனால் நம்ம நாட்டு படித்த பசங்களுக்கு வேலை இல்லை. ஒரு பக்கம் விவசாயத்துக்கும் கட்டட தொழிலாளிக்கும் வேலைக்கு ஆள் இல்லை. இப்படி பார்த்தீங்கன்னா படித்த இளைஞர்கள் நிறையா நாட்டில் வேலை இல்லாத மிகப்பெரிய அளவில் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்போ அரசாங்கம் இந்த படித்த இளைஞர்கள்லாம் வருங்காலங்களில் திறன் மேம்பாடு மூலியமாக பயிற்சி கொடுக்குறாங்க. அதில் 1% கூட இன்னும் சரியாக வரல. ஆகையினால ஐடி பாலிடெக்னிக் வாயிலாக இந்த கட்டட தொழிலையும் ஒரு இணைப்பாக இணைத்து கல்வித்துறையில் கட்டட தொழிலாளிகளுக்கு அரசே வேலை வழங்குற மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டுகிட்டு வர வேணும். அப்படிங்கிறது தான் இதனுடைய முதன்மையான நோக்கம். அதன் அடிப்படையில் என்னன்னா, கவன ஈர்ப்பு ஊர்வலம்னு சொல்லி பழைய பஸ் நிலையத்திலிருந்து நேராக போயிட்டு கலெக்டர் ஆஃபீஸில் அந்த மனு கொடுத்துட்டு, அதே மாதிரி தொழிலாளர் நல வாரியத்திலையும் அந்த மனு கொடுத்துட்டு, கட்டட தொழிலாளிகளுக்கு இன்னும் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா, நலவாரியம் ஆரம்பித்து 30 ஆண்டுகள் ஆச்சு. அதில் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் அடிப்படை மக்களுக்கு ஓரளவுக்கு நல்லா போய் உதவி செய்கிறது. அரசாங்கத்துக்கு அதில் பெரிய நன்றி வணக்கத்தையும் சொல்லிக்கிறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா, இப்போ நிறையா தொழிலாளிகள் உருவாகி நலவாரியம்லாம் பதிவு பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அமைப்பு சாரா ஒரு பக்கமும் கட்டுமான ஒரு பக்கம்னு சொல்லிட்டு கட்டுமான தொழிலாளிகளாம் போதுமான உதவிகள்லாம் அனுப்பிச்சு விட்றாங்க. அமைப்பு சேரார்களுக்கு 6 மாதம் 3 மாதம் அப்படி ஆகுது. காரணம், இப்போ அமைப்பு சேராவில் வந்து உதவி பெறணும்னா நம்ம வருவாய்த்துறையில் வந்து உழவர் பாதுகாப்பு அட்டையில் நீங்கள் இருந்து சேர்ந்துறீங்களா, அதில் பணம் வாங்கினா இதில் இல்லை, இதில் பண்ணணும் அதில்னு சொல்லிட்டு நீங்கள் வருவாய்க்கு இவங்கெல்லாம் போய் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் செக்அப் பண்ணிட்டு வாங்கன்னா அது 6 மாதம் 1 வருஷம் ஆகுது. இதை நிறைய பேர் உஷாராக இருக்கிறாங்க, வாங்கிக்கிறாங்க, இல்லைன்னா அப்படியே கிடப்பில் போட்டுறாங்க. அப்போ அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி கட்டுமான நல வாரியத்தை சமூக நல வாரியமாக மாற்றிட்டாங்க. அப்போ சமூக நல வாரியத்தில் தான் உழவர் பாதுகாப்பு திட்டமும் வருது. இப்போ 20 நல வாரியமாக ஆக்கிட்டாங்க கட்டுமான அமைப்பு சாரான்னு சொல்லிட்டு. அப்போ உழவர் பாதுகாப்பு இது வந்து நல வாரியம் தனியாக இருக்கிறதுனால இதில் வந்து இரட்டை நிலைப்பாடு 2 இடத்துல உதவி வாங்கிக்கிறாங்க தொழிலாளி சொல்லிட்டு நிறைய இழுக்கடிக்கிறாங்க. அப்போ அந்த உழவர் பாதுகாப்பு திட்டத்தையும் கட்டுமான அமைப்பு சாரா நல வாரியத்தோட
20 வாரியத்தோட 21வது வாரியமா இங்கே நீங்க எடுத்துட்டீங்கன்னா தொழிலாளர் அப்படிங்கிற ஒரு இடம் ஒன்னாயிடும். அதே மாதிரி சமூக நலத்திட்டங்கிறது ஒன்னாயிடும். கட்டுமான அமைப்பு சேரங்கிறது ஒரே நிலப்பாடு, ஒரே கொள்கை, இந்த தொழிலாளிகளுக்கு ஒரே வேலையா வந்துடும் அப்படிங்கிறது எங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய கோரிக்கை. அதே போல இயற்கை மரணத்துக்கு 60 வயசுக்கு மேல பணம் இல்லைங்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்க நிறைய உதவி 50,000 60,000 கொடுக்கறது இல்லாம அந்த ஈமச்சட்டம் கொடுக்குற உதவியில 15,000மோ 20,000மோ அல்லது ஒரு 25,000மாவது அந்த கட்டட தொழிலாளி ஏழை தொழிலாளியா இருக்கான், அவனுக்கு அந்த இறப்பின் உதவித்தொகை எப்ப இறந்தாலும் கொடுக்கணும். அதே மாதிரி பென்ஷன் பார்த்தீங்கன்னா 60 வயசு ஆகும்போது ரினியூவல் இல்லை. அதே மாதிரி இயற்கை மரணம் இறந்தப்ப 60 வயசு ஆகும்போது இப்போ நீங்கள் ரினியூவல் இல்லை அப்படின்னு நிறைய தொழிலாளிகளை கட்டுமான அமைப்பு தர தொழிலாளிகளை நிராகரிக்கிறாங்க. நிறைய பேர் இந்த பணம் வாங்குறதே இல்லை. அப்போ அந்த ரினியூவல் இருந்தாலும் இல்லைன்னாலும் மற்ற உதவிகள்லாம் கட்டுப்பாடு வச்சாலும் அந்த ரினியூவலுக்கும் அந்த இயற்கை மரணத்துக்கும் பென்ஷனுக்கும் ரினியூவல் இருந்தாலும் இல்லைன்னாலும் அந்த டைமில் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இது பென்ஷனும் இயற்கை மரணம் வழங்கணுங்கிறது மிகப்பெரிய ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கட்டுமான நல வாரியத்தில் நிறைய பணம் 10,000 கோடி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 8,000 கோடியிலிருந்து 10,000 கோடி வரைக்கும் இன்னும் இருந்துக்கிட்டே இருக்கு. நிறைய நலவாரியத்தில் பணம் உதவியெல்லாம் கொடுத்து நிறையா தொழிலெலாம் இது பண்ணி அந்த காசெல்லாம் இது பண்ண அப்புறம் இன்னும் நிறைய குறையாம 8,000 10,000 கோடி இருக்குதுங்கிறாங்க. அப்போ அதுக்கு கட்டுமான நல வாரியத்தின் மூலமா வீடு கட்டுறதுல அவங்களுக்கு அப்ரூவலில் பணம் வர்றதுனால நிறைய பணம் வந்துட்டு இருக்கு. அதே போல ஆட்டோ தொழிலாளிகளுக்கு, போக்குவரத்து இந்த டிரைவரு ஓட்டுநர்களுக்கு, விசைத்தறி, கைத்தறி, தையல் தொழில், நெசவாள தொழில், அதே போல் பார்த்தீங்கன்னா இப்படி முக்கியமான ஒரு 4-5 வாரியத்தில் பணம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதுலேயும் அரசாங்கம் சரியான திட்டத்தை அதை தீட்டி அமல்படுத்தி கட்டுமான நல வாரியத்துக்கு பணம் வர்றது போல அமைப்பு சேராவுக்கும் பணம் வர்ற மாதிரி செஞ்சா இந்த மக்களுக்கு உதவி பெறதுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி, அதே போல இப்போ பார்த்தீங்கன்னா 130 வருஷம் மேலாவது சினிமா துறை உருவாக்கி, ஆனால் இப்போ கட்டுமான தொழிலாளி உருவாக்கி 5,000 வருஷமா 6,000 வருஷமானு குறிப்பு இல்லை. சுமார் இப்போ அரசாங்கம் ஒரு குறிப்பு கொடுத்துருக்குது. இரும்பு தயார் கண்டுபிடிச்சு நம்ம தமிழ்நாடு தான், உலகத்திலே தமிழ்நாடு தான் அப்படின்னு ஒரு குறிப்பு கொடுத்து 5,370 வருஷம் ஆயிடுச்சுன்னு ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 6,000 வருஷத்துக்கு மேலே இந்த கட்டுமான துறை நடந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த கட்டட தொழிலாளிகள் யாருமே இதுவரைக்கும் கட்டட தொழிலாளிகளை பற்றி எந்த ஒரு விழிப்புணர்ச்சி பண்ணல. அவங்களுக்கு கோரிக்கை இன்ன வரைக்கும் வைக்கல. அதே மாதிரி சில கோரிக்கைகளை நலவாரியத்துக்கு வச்சிருக்காங்க. நலவாரி என்பது வேறு, கட்டிட தொழிலாளிகளோட உணர்வு, அவங்களுடைய ஒழுக்கம், அவங்களுடைய பழக்கம், அவங்களுடைய வாழ்வாதாரங்கிறது வேறு. கட்டிட தொழிலாளிகளுக்கு ஒழுக்கமில்லை சரியில்லைன்னு சொல்லி அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் எங்களுடைய உழைப்பையும் எங்கள் ஆளுங்களை எல்லாமே துச்சமாக நினைச்சு அசிங்கப்படுத்திட்டு வர்றாங்க. ஆனால் அது முறையில்லை. அப்படி இருந்தால் இத்தனாயிரம் கட்டணம்லாம் எப்படி உருவாகிருக்கும்? ரோடு, சாலை, பாலம், இப்படிப்பட்ட இந்த அரசாங்க கட்டணம்லாம் எப்படி வந்திருக்கான்? உழைப்பாளியை இழிவுபடுத்தக்கூடாது, உற்சாகப்படுத்தணும். அது பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் சினிமா துறையில் எல்லா துறைக்கும் விழிப்புணர்வு கொடுத்து உற்சாகம் பண்ண நம்மளுடைய சினிமா துறையாகட்டும், அரசியல்வாதிகளாகட்டும், அதிகாரிகளாகட்டும், அரசு அதிகாரிகளாகட்டும், இங்கே நம்மளை இந்த கட்டட தொழிலாளிகளை புறக்கணிச்சுட்டாங்க. நம்மளை ஒரு இதாகவே நினச்சி விட்டுட்டாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா சினிமா துறையிலையும் கட்டட தொழிலாளியுடைய வாழ்வாதாரம், அவங்க எண்ணம், அவங்க உழைப்பு, அவங்களுடைய எந்த ஒரு இதையுமே இது வரைக்கும் சினிமா துறையில் வரல. காரணம் இவங்களும் அவங்க தொழிலை பற்றி பெருமையாக பேசிக்கல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சினிமா துறையில் இருக்கக்கூடிய அந்த தொழிலாகப்பட்டது கட்டட தொழிலாளிங்க இல்லாமல் யாரும் குடியிருக்க முடியாது, யாரும் தொழில் செய்ய முடியாது, யாரும் படிச்சிருக்க முடியாது, யாரும் மருத்துவத்துறையில உயிரை காப்பாற்றிக்க முடியாது. அப்படியே தமிழ்நாட்டு அந்த கட்டட தொழிலாளி கையை வைக்காத பார்க்காத யாருமே இல்லை. இந்த நாட்டில் உள்ள அனைத்துக்கும் அவங்களுடைய அண்ணனோ தம்பியோ சொந்தமோ பந்தமோ அவங்க உறவினராக தான் இந்த கட்டட தொழிலாளி இருப்பாங்க. எல்லா தொழிலையும் பெருமைப்படுத்திட்டு இந்த கட்டட தொழிலாளி மட்டும் இழிவுபடுத்துறதுக்கு காரணம் என்ன? அதே மாதிரி சினிமா துறையில் பார்த்தீங்கன்னா நிறைய விதிமுறைகள்லாம் சினிமாவில் தான் விழிப்புணர்ச்சி வந்திருக்கு. இந்த நிமிஷம் வரைக்கும் கட்டட தொழிலாளி உழைப்பு நல்லதே கெட்டது வரல. அசிங்கப்படுத்தி தான் நிறைய ஒரு 2 உதாரணம் காட்டிருக்காங்க, தவிர அவங்க உழைப்பு காட்டல. காரணம் இந்த நாட்டுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இந்த 3 தொழிலும் ரொம்ப முக்கியமான தொழில். ஆனால் அந்த 3 தொழிலுக்கும் முதல் தொழில் விவசாயம் என்று சொன்னாலும் கூட கட்டட தொழிலாளி தான் இந்த நாட்டு முன்னேறதுக்கு. கட்டட கலைகள் இல்லைன்னா இந்த நாட்டில் யாருமே அரசாங்கமோ அரசியல்வாதிகளோ பொருளாதாரத்தில் முன்னேறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட இந்த கட்டட தொழிலை இதுவரைக்கும் யாரும் கையில் எடுக்கல. விவசாயத்தை பற்றி நாடே சொல்லுது, 2 வருஷத்துக்கு 1 தடவை மழை பெய்யுது, 3 வருஷத்துக்கு 1 தடவை மழை பெய்யுது. ஆனால் இந்த 3 வருஷத்துக்கு 1 தடவை மழை பெய்யுது. 2 வருஷத்துக்கு 1 தடவை மழை பெய்யுது. ஆனால் இந்த 2 வருஷத்துக்கு 1 தடவை மழை பெய்யுது.
சினிமா துறை, அரசியல், அதிகாரிங்க அதை பற்றி நிறைய பேசுகிறாங்க, சந்தோஷம்தான். அதே மாதிரி நெசவாளியை பற்றி இந்த நாடே சொல்லுது, அது நமக்கு சந்தோஷம்தான். இந்த கட்டட தொழிலாளி என்ன பண்ணா, இவங்களை பற்றி இந்த நாடு யாருமே கை வைக்கல. அரசியல்வாதியும் நினைக்கல, அரசாங்கமும் நினைக்கல, அரசு அதிகாரியுமே நினைக்கல, சினிமா துறையும் நினைக்கல. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் ஒரு சின்ன சின்ன கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடி பாடி நடக்கணும், அன்பே நாளும் வளர்க்கணும். வயிற்றுக்காக மனிதன் இங்கே கைத்தில் ஆடுறான் பாரு, ஆடி முடிச்சு சோறு. அம்மாவை